மேல ஏங்கிட்டு இருக்கிற அந்த பேரொளி இருக்கு இல்லையா? பரமாத்மா. அங்கருந்து வந்த ஒரு அணு ஆன்மா தான் நாம எல்லாரும். அது எங்க இருக்கு? நம்மளுடைய மூளை இருக்கு இல்லையா? அதுக்குள்ள இருக்கு. மூளைக்குள்ள ஒரு சின்ன ஒரு அவரை வித சைஸ்ல அத சயின்ஸ் படி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புரொடெக்ட் பண்றதுக்கு ஒண்ணு வேணும்ல, பாதுகாக்கிறதுக்கு. அது என்ன? மூளை. அத சுத்தி என்ன இருக்கு? இந்த ஒளி அணுவ சுத்தி மூளை இருக்கு. அந்த மூளைய சுத்தி நம்மளோட மண்டை ஓடு இருக்கு. இதுதான் நமக்குள்ள இருக்கிற பார்ட்ஸஸ். அந்த உயிர் பர்ட்டிகுலரா எங்க இருக்கு? அந்த ஆத்மா எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? வள்ளலார் சொல்லுவாரு இல்லையா? "உச்சிக்கு கீழே அண்ணாவிற்கு மேலே உற்று உற்று பார்க்க ஒளி விடும் ஜோதி" அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படின்னு இருக்கும். அந்த உயிர் சக்தியான அந்த மூலத்துல இருந்து நம்ம நெற்றி பொட்டுக்கு நேரா ஒரு கோடு போட்ட மாதிரி அப்படின்னு இருக்கும். இதுதான் பிள்ளையார் சுழி. இதுதான் விநாயகருடைய தத்துவம். இது அப்படியே இந்த வடிவம் பார்த்தீங்கன்னா, விநாயகருடைய முகம் மாதிரியே இருக்கும். விநாயக முகத்துல இருந்து அந்த தும்பிக்கை மாதிரி நீண்டு இருக்கா, அத ரெப்ரசன்ட் பண்றதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு உருவம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. நாம எப்படி இத ஆக்டிவேட் பண்ணுவோம்? கருணை, அன்பு, தியானம் இந்த மாரி எது பண்ணும்போதும் சரி, நாம எது மேல ஃபோக்கஸ் வைப்போம்? இந்த புருவ மத்தி. புருவ மத்திக்கு நேரா தான ஒளிர் விடும் ஜோதி, அந்த உயிர நம்ம பார்க்க முடியும். ஸோ, அத கனெக்ட் பண்றது தான் நமக்குள்ளேயும் ஜோதி இருக்கு, உயிர் சக்தி இருக்கு. அந்த இறைவன் இயங்கிட்டு இருக்காரு அப்படின்றத ரிமைண்ட் பண்றதுக்கு தான் நாம பிள்ளையார் சுழி போடுறோம். செயலும் தொடங்குறதுக்கு முன்னாடியும் விநாயகரை வழிபடுறதுக்கான முக்கியமான விஷயம் இதுதான். பிள்ளையார் சுழி போட்டு எழுதிடுவோம், எந்த குறைகளும் இல்லாமல் உயர்ந்திடுவோம் அப்படின்னு ஒரு பாட்டு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல.